ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணியும் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் நாங்களே ரிசர்வ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் பக்கத்துலேயே உட்காந்து கஷ்டப்பட்டு போனதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான என் லைஃப்லயே நான் இவ்வளோ என்ஜாய் பண்ணதில்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான பிளேஸ் தாங்க அது. இப்படிலாம் பில்டப் பண்ணுற அளவுக்கு அந்த இடம் எங்கே இருக்குது, அப்படி போகும்போது நடந்த சம்பவம் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களால் இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியலைனாலும் நீங்கள் இந்த இடத்துக்கே வந்து என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்குறதுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். மக்கள்ஸ் போகலாமா? இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. ரொம்பவுமே ஃபேமஸான பிளேஸு. அந்த பிளேஸில் இருந்து களியங்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அங்கே இருக்க வாய்க்கால் தான் இந்த வாய்க்கால். சொர்க்கமாக இங்கேயே தங்கிடுவேன். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அப்போ 20 ரூபா கொடு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு வாய்க்கால் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து போனது அங்கே ஒருத்தரை மீட் பண்ணி பிஸ்னஸ் பேசுகிறதுக்காக தான். ஸோ அங்கே போன டைமும் எங்களுக்கு அந்த வாய்க்காலில் குடித்த டைமும் குளிக்க கிடச்ச டைமும் எப்படி அமைஞ்சதுன்னா, கரெக்டாக நம்ம இங்கே நைட்டு 8 மணி ட்ரெயினுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி போகும்போதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. இத்தனைக்கும் நம்ம ரிசர்வ் பண்ணியிருந்தோம். அப்போயுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் போட்டிருந்தாங்க. பிளானே இல்லாமல் டக்குன்னு பிளான் பண்ணி போனது தான். அது என் மேலே ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இருந்தாலும் ரிசர்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 200வது இடத்துல வெயிட்டிங்கில் வந்து இருந்தோம். இவ்வளவு கொடுமையான இடத்துலலாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாதுங்க. மிஞ்சி போனால் ட்ரெயின் ஃபுல்லாகுதுன்னு தெரிஞ்சால் ஒரு 10 பேருக்கு இல்லை ஒரு 15 பேருக்கு கொடுக்கணும். இப்போ ஈரோட்டுக்கு போகும்போது வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டிக்கெட்டில் வந்து சொன்னாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. ஸோ எனக்கு அங்கே உள்ளவர் வந்து கரெக்டாக தான் சொன்னாரா இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்திக்காரர். அவருக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷும் சரியாக அவருக்கு தெரியாதனால நான் வந்து டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து 2 பேர் போகணும். 500 ரூபா வந்து டிக்கெட் ஆகிடுச்சு. ஸோ 2 பேர் போகணுன்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு வந்தாச்சு. இப்போ மணி கரெக்டாக 11 மணி. இன்ன வரையிலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அந்த டிக்கெட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு இருக்கணும். 200-300 பேருக்கு ஃபுல்லாகவும் தெரிஞ்சுமே வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை போட்டு கொடுத்துட்டு மக்களோட காசை கொள்ளடிக்கிறாங்கல்ல, அதை நினைக்கும் போது வேதனை. இப்போ நிற்கிறது கூட இடம் இல்லாமல் பாத்ரூமுக்கு பக்கத்தில் ஒண்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு ஈரோடுக்கு போயிட்டுருக்கோம். இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அண்ணன் வந்து வந்தாப்புல அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. 2 லேடிஸும் அவர் ஒருத்தர். ஸோ இப்படிலாம் வரும் பொழுது அவங்களோட மனநிலையை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். லேடிஸ் நம்ம கூட சமாளித்து எப்படியாச்சும் போயிடுவோம். அவங்க வந்து லேடிஸு எப்படி போவாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரில. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு கவர்மெண்ட்டாக நான் வந்து பார்த்ததில்லை. டே இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு இமுக்கு கூட ஒரு சொடக்கு கூட நான் கண்ணை மூடி தூங்கலை. அப்படியே கஷ்டத்துலேயே அப்படியே முழிச்சிக்கிட்டு போனதுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போதே நம்ம நண்பர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். நண்பா இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம்யா, குளிக்கணும் பல்லு விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் பரவாயில்ல, நீங்கள் வாங்க உங்களை ஒரு பிளேஸ்க்கு வந்து கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போன இடம் தான் அந்த வாய்க்கால். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஊரில் உள்ள ஒரு சின்ன டேமு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்காக. இந்த இடத்த என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஊரில் வந்து டெண்டர் மாதிரி அறிவித்து விட்டுருவாங்களாம். அதில் யாராச்சும் ஒருத்தவங்க பேமெண்ட் பண்ணி இந்த ஆற்றை வந்து குத்தகைக்கு எடுத்துக்குருவாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது அதில் வந்து மீன் வளரும். அந்த மீனை பிடிச்சி இங்கே உள்ள மக்களுக்கு வந்து விற்பனை பண்ணுவாங்களாம். ஆனால் இது வந்து நன்னீர் மீன். அது வரைக்கும் இங்கே வரைக்கும் தண்ணி வந்துடும். வாய்க்காலுக்கு குறைச்சிடுவாங்க. குளிக்கிறனாலும் குளிச்சுக்கிறீங்க என்ன ப்ரோ? இப்போ குளிக்கிறதுல இல்லை ஃபஸ்ட்லாம் என்ன அதில் ஏறுவாங்க. மேலே அங்கேருந்து வந்து ஏறி அங்கே குளிச்சு போய் அந்த பரிசல் வரைக்கும் போய் இப்படி வந்துருவோம். இப்போ குளிக்கிறதா நீங்கள் குளிக்கிறது ஆனால் சின்ன பசங்க குளிப்பாங்க இல்லையா? யாரும் மறந்தாலும் சின்ன பசங்க வெறுத்துட்டாங்க. அப்போ எல்லாம் வந்து ஒரு ஜாலி எல்லாம் ஃபோன் இப்போல்லாம் இந்த இவங்க பிடிக்கிறவங்க இவங்க மட்டும்தான் இங்கே பிடிக்கணும். ஆமாங்க, இவங்க வந்துட்டு காசு கொடுத்து டெண்டர் எடுத்து வச்சுருப்பாங்க. இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. யானையெல்லாம் வருங்க. இந்த போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிளேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல உட்காரலாமா, நைட்டெலாம் வந்து டெண்ட் அடித்து தங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு தங்கலானா, ஆனால் வந்து காலையில் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டால் யானை உங்களை மிதித்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி விட்டுட்டாரு. ஸோ அதை கேட்ட லைட்டாக பீதி தான். ஆனால் செம பிளேஸுங்க அந்த பிளேஸு. ஹாய் மக்கள்ஸ், மூஞ்செல்லாம் அப்படியே வேர்த்து போய் ஒரு மாதிரியே விடன்னு இருக்கும். ஈரோட்டுக்கு ஒரு நண்பரை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். ஸோ நைட்டு நடந்ததெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். அதேமாரி இப்போ வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இன்னும்
குளிக்கிறதுக்காக ஒரு டேமுக்கு வந்திருக்கோம். அந்த இயற்கை அழகை பார்த்துட்டு மெய் மறந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது நான் காமிக்கிறேன், டேமை காமிக்கிறேன். ஸோ குளிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன், அதனால் வேகன்னு இழைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒர்க்குக்காக வந்த இடத்துல ஒரு சின்ன என்ஜாய் பண்ணிவிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த ஏரியா பேர் எனக்கு தெரில, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். இந்த செடி இருக்குல்ல, இந்த செடிலாம் எங்கள் ஊரில் முன்னே வளரும் நல்லா. இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பறித்து சின்ன பிள்ளைங்க பசங்க, இது லேடிஸ் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூக்குத்தின்னு சொல்லுவாங்க, காதில் மாட்டி காதுக்கு அந்த அது என்ன தோடு அப்படின்னு சொல்லி விளாடுவோம். அப்படி ஒரு செடி இது. இதெல்லாம் இப்போ நான் மிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் இல்லை, எங்கள் ஊரில் அழிஞ்சு போயிடுச்சு. இதுதான் அந்த டேமு. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், வாழை மரம் போட்டிருக்காங்க. ஐயோ, சரியான வாழை மரம் அதுக்கு ஃபுல்லாக நிற்கிது. நான் அப்புறமா மேலே ஏறி காமிக்கிறேன். ஸோ அதுலேருந்து தண்ணி ஒரு ஓடை மாதிரி எப்படி கீழே போகுதுன்னு பாருங்கள். தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த டேம் சிறுவாணியில் இருக்க தண்ணி இது வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ப்ரோ. காட்டுறேன் உங்களுக்கு. இதில் ஒரு சின்ன பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, இந்த டேமுக்கு குளிக்க வந்தாச்சு. தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இலக்கிது. ஏன் அப்படின்னா, நடந்த சம்பவம் அப்படி. என்னென்னா, இதில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப மெதுவாக ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லி தெரியுது. கடலுக்குள்ளே ஸ்விம்மிங் போட்டோம்டா, இதுனா என்ன பெரிய வித்தையா, ஈஸியாக நான் நீந்தி மேலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வாட்டி குதிச்சு நானும் எதிர்த்து நீந்துறேன் போக முடியல, இழுத்துட்டே போகுது. பார்க்குறது சர்வசாதாரணமாக தெரியுது. இதுக்கே எப்படின்னா, இது ஆறு ரொம்ப ஃபோர்ஸாக வரும், அதுக்கெல்லாம் மாட்டினா கண்டிப்பாக சாகுதான். இப்போ நான் குதிச்சு காமிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எதிர்த்து நீஞ்சி பார்க்குறேன். நீஞ்சி வர்றேன்னா இல்லை அப்படியே அடிச்சு போடலாம் பாருங்கள். இழுக்குது அப்பா, இதுவே பயங்கரமாக இழுக்குது. என்ன ஒன்றுனா தாவு இல்லை, ஆனால் நின்று நடந்து வர முடியாது, பயங்கரமாக இழுக்குது. ஸோ இது மாதிரி ஆபத்தான பகுதியில் நீச்சல் தெரியாதவங்க ரிஸ்க் எடுக்காதீங்க, செத்து போவீங்க. ஸோ ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இது. கடலில் நீந்துற எங்களாலே முடியலை. நீ குதிச்சு பாரு, நீ குதிடா, நீ குதிடா தெரியுது. இந்த குதி சும்மா குதி, குதி அங்கே போய் பாரு. இலக்குதுடா, இப்போ இலக்குதுடா எனக்கு. நான் லைட்டாக ஏற்றி நீந்து பார்க்குறேன். போயிட்டாருண்ணா. ஏன்னா அப்படி தானே, ஆனால் 2 பேர் நீந்துங்க பார்க்கலாம். பார்க்குறேன், நீந்து பார்க்குறேன். எதிர்நீச்சல் போடுங்க. இப்போ எப்படி திருப்பிடுவேன். வாய்ப்பு கம்மியா, கொஞ்சம் கம்மி. கிராஸ் ஆயிடுச்சு. ஆனால் நல்லா அழுக்கு போகுது, சூப்பராக போகுது. நான் நீஞ்சி போய் என் சோப்பை எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். நீந்துங்க. இப்போ இங்கேருந்து இங்கே போக போகிறீங்களா? அங்கே போகலண்ணா. ஒரு இன்ச்சாச்சும் போனா அண்ணா, 1 இன்ச் போயிட்டீங்கண்ணா. போயிட்டு மேலே அங்கேயே வந்துட்டீங்க. செம்ம ரிஸ்க்கு, ஆனால் ஜாலியானது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த இடத்த சில பேர் ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பசங்க இப்படிலாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியப்படுத்தி குடிச்சிட்டு பாட்டில் உடச்சி போடுறது, அதுக்கப்புறம் குடிச்சிட்டு இதில் அதிகமாக மற்ற மாதிரியான அசிங்கமான செயலெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ஃபாரஸ்ட்டுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூபர் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிளேஸ் என்ன பிளேஸ்ன்னு நான் வீடியோவில் சொன்னாலும் தயவுசெய்து இதில் யாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்துடாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு, ப்ளஸ் அது போக பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் இருந்து யாரும் குளிக்க விட மாட்டாங்க. ஸோ
ஸோ நான் ஏன் குளிக்கிறேன், நான் எப்படி குளிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊருக்காரரு. ஸோ குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால கூட்டிகிட்டு வந்தார், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பார்ப்போம். என் சோப்பு இருக்குமாடா கடைசியாக போட அது 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. எங்கே இருந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே போகணும். அதுபோக இன்னொரு சம்பவம் ஒன்று என்னென்னா, இவ்வளோ தான் ஹீட்டு, அதனால் நான் வந்து கடலில் குதிக்கிற மாதிரி இப்படி குடிச்சு அப்படின்னா கீழே போய் முட்டிடுவேன் அப்படிங்கிறனால பேத்தக்குட்டி மாதிரி தப்புன்னு விழுந்தேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது ஒரு சிறப்பான சம்பவத்தை ஒன்று பண்ணி விட்ருக்கு. செவன்னு செவந்து ரத்தம் தெரிஞ்சிருச்சு. நம்ம தொப்பை வேறு ஆல்ரெடி இருக்கா. ஆனால் ஒன்று, இதில் நீந்திட்டே இருந்தோம்னா தொப்பை குறைஞ்சிரும். அதுக்கு இங்கே வந்து வீடு வாசல் வாங்கி கட்டணும். எவ்வளோ நின்றுட்டு எங்கே போக முடியும்? அப்படியே போஸ் கொடுத்துட்டே போங்கண்ணா. போஸ் கொடுத்துட்டே போங்க. இப்படி போவோம். காலி இங்கே இங்கே இப்படி படுத்த இங்கே வாத்து மாதிரி போகலாண்டா. அப்படி அது வாட்டு போகிற நாய்க்குட்டி மாதிரி. நல்லா தான் இருக்குது, நல்லா தான் ஜாலியாக தான் இருக்குது. வலிக்கு தூத்தா இங்கே வாங்க. இந்த சொல்லுவாங்கல்ல ப்ரோ, சும்மா படத்துக்கு இருந்தால் 3 வாட்டி அமைக்கி கொண்டுருவோம் அப்படின்னு. அப்படியா? என்னதுங்கண்ணா? சும்மா இப்படி படத்துக்கு இருந்தோம்னா எப்படி சும்மா படுது 3 வாட்டி அமைக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிலாம் இல்லைங்கண்ணா, கட்டுக்கதைகளாக இருக்குண்ணா. கட்டுக்கதைகள். பாம்பு மக்கள்ஸ், உண்மையில்லாமல் சொல்கிறேங்க, நான் போன பிளேஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அந்த பிளேஸு தான். ஸோ ரொம்பவுமே ஒர்த்தான பிளேஸு, ரொம்பவுமே என்ஜாய் பண்ணியிருந்தேன். கடைசியாக இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பும்போது ஞாபகார்த்தத்துக்காக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ அதையும் நான் இதில் வந்து போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி ஏதாச்சும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.